வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு. தாவேகா கட்சி ஜெயிச்சிருச்சு. தாவேகா தான் சிஎம் அதுக்கு வரப்போகுது. மனசு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புரியல. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டை தலைகீழாக பிரட்டி இன்றைக்கி முதலிடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற ஒரு கட்சி. அது இல்லாமல் படிக்கிறதுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நிறைய செஞ்சிருக்கிற ஒரு கட்சி. 50 வருடங்கள் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு முதல்வர். எந்த லாஜிக்குமே இல்லாமல் ஒருத்தனால் தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னா அதில் எவ்வளவு ஒரு விஷமதங்கள் இருக்குதோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத பற்றிலாம் நான் பேச வரல. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரியும். இளம்பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு தாவேகாக்கு போட்டிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தோற்கடிக்கிற அளவுக்கா போடுவாங்க. ஒரு கட்சியை வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 52 இடங்களில் தான் ஜெயிச்சிருக்கு. அதுவும் இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்து முன்னே நம்ம பாதியிலே பேசிகிட்டு இருக்கோம். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. மாற்றம் வேணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாற்றம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. 50 வருடங்களுக்கும் அதிகமாக இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உழைத்து, இந்த மண்ணை வளமாக்கி, இந்த மக்களை செழிப்பாக்கி, இந்த மக்களை நல்ல வாழ்க்கை வாழ வச்சிருக்கிற ஒரு கட்சியை அசால்ட்டாக போகிற போக்கில் சினிமா மோகம்ங்கிற ஒற்றை காரணத்துக்காக 2 காரணம். ஒன்று சினிமா மோகம், இன்னொன்று மாற்றம் தேவைதான். அந்த மாற்றம் எந்த அளவுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. இவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 2 கோடி பேத்துக்கும் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களா அந்த கட்சிக்கு அப்படின்னு நமக்கு கேள்வியாக இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இந்தியாவுடைய சொன்னிச்சு. 2 டிவி சொன்னிச்சின்னு, 2 சேனல் சொன்னிச்சின்னு நினைக்கிறேன். ஒன்று இந்தியா டுடே 98லேருந்து 130க்குள்ளார ஜெயிப்பார் அப்படின்னுச்சு. எப்படி இந்தியா டுடேக்கு தெரியும்? நான் முந்தா நாளே ஒரு காணொலி போட்டேன். எப்படி காணொலினாக்கா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை சொல்லி மக்களை அந்த இதுக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன கருத்து கணிப்பா, என்ன செய்ய போகிறாங்களோ அதையே கருத்து கணிப்பாக சொல்லி நாளைக்கு ஓட்டு எண்ணும்போது என்ன நடக்க போகுதோ அதையே கருத்து கணிப்பாக சொல்லி அதைக்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய வேலையை தேர்தல் கமிஷன் செய்யுது அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது எப்படின்னா 98லேருந்து 130க்குள்ளே ஜெயிக்கும், 100லேருந்து 130க்குள்ளே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கருத்து கணிப்புகளும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லா கணிப்புகளும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன வேலையில் இவர் இந்தியா டுடே மட்டும் எப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம கேள்வி வருதில்ல. எந்த ஓட்டு போடும்போது இவர் போய் எண்ணினாரா, இல்லை இவரை போய் பார்த்தாங்களா? எப்படி தெரியும்? எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மட்டும் எப்படி தாவேகா ஜெயிக்கும், 100 தொகுதிகளுக்கு மேலே தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு எப்படி இவர் ஆர்வம் சொன்னார்? யார் சொல்லி கொடுத்து சொன்னார்? எந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டார்? எந்த மக்கள்கிட்ட போய் விசாரித்தார்? யார் இவருக்கு சொன்னது இந்தியா டுடேக்கு? அப்போது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே தீர்மானிச்சிட்டதாக நான் நினைக்கிறேன். நான் எப்போ நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கிக்கிட்டு தான் அந்த கட்சியே ஆரம்பித்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். அப்போல்லாம் நம்பலை. நிர்மல்குமாரும் சிடி நிர்மல்குமாரும் ஆதவர்ஜினாவும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க 2 பேரும் பிஜேபியோட ஆட்கள். அவங்க 2 பேருமே ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவங்க தான். அவங்க
அப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ராஜவேலா அவர் ஒருத்தர். இந்த 3 பேர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து நிற்பாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒய்பிரிவு பாதுகாப்பு இவருக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுக்குற? ஒரு ரசிகன் ஒரு வந்து சினிமா நடிகனுக்கு நீ எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்னு அப்பயே நம்ம இது போட்டோம். ஒய்பிரிவு பாதுகாப்புனா எப்படி அப்படின்னாக்கா எதுக்கு அப்படின்னாக்கா அவரை வந்து கண்காணிக்கிறதுக்கு, இல்லை அவர் கூடயே இருக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி போய் நடிகனுக்கு கொடுக்கலாம்? அவரை வாட்ச் பண்ணுறதுனா நிறைய வேலை நிறைய விதம் இருக்குது, நிறைய மாதிரி வாட்ச் பண்ணலாம். உளவுத்துறை இருக்குது, மத்திய உளவுத்துறைகள் இருக்குது, இன்டெலிஜென்ட் பீரோ இருக்குது, நிறைய இருக்குது. அவங்கள வச்சு வாட்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்னா அவர் தலையில் ஐஸ் வைக்கிறதுக்கு, அவரை வந்து கண்காணிக்கிறதுக்கு, பல வேலைகள் இருக்குது. அப்போ அவரை வந்து கூல் பண்ணுறதுக்கு, நாங்கள் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூல் பண்ணுறதுக்கு இந்த 2000 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சது, இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது, இவர் திடீர்னு குழந்தைங்களை கூப்பிட்டு எல்லாம் பரிசு கொடுத்தது, பாஸ் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தது, இதெல்லாம் நீங்கள் வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். எப்படி இப்போ வந்து எந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் இப்போ சிபிஐ விசாரணை கடைசியாக போயிட்டு என்ன பண்ணார்? அவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு வந்தார்ல. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு டெல்லி மக்களுக்கு கை காட்டு வந்தார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கை காட்டுதலுக்கு என்ன அர்த்தம்? அந்த சந்தோஷமான சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் என்ன எழுதி கொடுத்தோமோ அதை மட்டும் பேசுங்க, பின்னாடி நாங்கள் என்ன பண்ணணுங்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த லட்சணத்தில் எஸ்ஐஆர் வேறு. எஸ்ஐஆரில் என்னென்ன குழப்படி பண்ணாங்க, எவ்வளோ திமுக ஓட்டை தூக்குனாங்க, எவ்வளோ குறைச்சாங்க, என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, அதுவும் தெரியல, நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ராகுல் காந்தியை நம்ம கண்டுபிடிச்சி உளவுத்துறையை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு அதுவும் தெரியாது, அதுவும் முடியாது. திமுக ஓட்டு எவ்வளோ ஓட்டு காலியாச்சு அதுவும் தெரியாது. இப்போ இவ்வளவு இருக்கையில் இப்போ எல்லாம் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு விஜய் பேச்சை மட்டும் நல்லா கவனமாக கேட்டு பாருங்க. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, ஒன்று டிஎம்கே. சரி, அது ஒரு வசனம். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு திமுறா பேசுனது, ஒரு சிஎம்மை, ஒரு முதலமைச்சரை, ஒரு 70 வருடம் ஆன ஒரு முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு திமுறா பேசுனதுலேருந்து கடைசியாக திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது வரைக்கும் ஒரு நடிகனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாரு, அது வேறு விஷயம். சிஎம் ஆள்றாரு, நாடாளுறாரு, நாடாள போகிறாரு, நாசமாக போகிறாரு. நாடு நாசமாக போகுது, அது வேறு விஷயம். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் தான் நம்ம நினைக்கிறோம். ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுலேருந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்ன வரைக்கும் பல டைலாக்குகள். நீங்கள் தோற்றதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? ஸ்டாலின், ஏண்டா விஜயை பகைச்சிக்கிட்டோம், ஏண்டா விஜயை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டோம், ஏண்டா இவனுக்கு வேதனை கொடுத்தோம், ஏண்டா இவனுக்கு சூழ்ச்சி செஞ்சோம், என்ன சூழ்ச்சி செஞ்சான்னு இது வரைக்கும் சொல்லலை. கடைசியில் அந்த 41 பேர் செத்ததுக்கு ஸ்டாலின் தான் காரணம்ட்டாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம்ட்டாங்க. இன்னும் அதுக்கு சிபிஐ விசாரணை நடக்குது, இன்னமும் வழக்கு விசாரணையில் இருக்குது. ஆனாலும் பழியை வந்து ஸ்டாலின் மேலே, ஒரு முதலமைச்சர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவன் ஸ்டாலின் ஆகிட்டான், என்னமோ பண்ணட்டான், ஏதோ செஞ்சு சொல்லிட்டான், அது வேறு விஷயம். நீ எப்படி ஒரு முதலமைச்சர் மேலே நீ எப்படி பழி தூக்கி போடலாம்? நீ எப்படி சூழ்ச்சி செஞ்சான்னு சொல்லலாம்? அப்போ இது ஏன் வந்து தட்டி கேட்க முடியல? யாராலையும் ஏன் தட்டி கேட்கலை? ஸ்டாலின் வந்து இவருக்கு எல்லாம் சினிமா முகத்தில் இருக்காங்க, இவங்க ஏன் நம்ம தட்டி கேட்டுக்கிட்டு வந்த சின்ன பயல்கள்லாம் புண்ணக்க பட்டங்கன்னு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்போக்காக ஸ்டாலின் வந்து தட்டி கேட்காம விட்டுருக்கலாம். மத்திய அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? எப்படி நீங்கள் வந்து ஒரு புரோட்டோக்கால் படி ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்கள எப்படி இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. இன்றைக்கி நீ சிஎம் ஆகிட்ட, நாளைக்கு வந்து எவனாவது எனக்கு நீ சதி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி, ரைட்டு. இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் நீங்கள் தோற்றதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏண்டா அந்த விஜயை தொட்டோம், ஏண்டா அந்த விஜய்கிட்ட வம்பெடுத்தோம், ஏண்டா அந்த விஜயை பகிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அதுக்கு அந்த தைரியம் யார் கொடுத்தது? அங்கே சிபிஐ விசாரணைக்கு போகும்பொழுது டெல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வையில் தான்
நீ என்ன வேணால் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். 41 பேரை கொண்டுட்ட, வழக்கு சிபிஐயில் இருக்குது, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஜனநாயகன் படத்தை வெளியே விடல. ஏன் விடல? சரி, வெளியே விட்டுச்சு, வெளியே விடல. அது யூடியூப்பில் வெளியே விட்டாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இனிமேல் தண்டனையே கிடைக்காது. இந்த உண்மைகள்லாம் மூடி மறைக்கப்படும். இந்த தைரியமாக பேசக்கூடிய துணிச்சல் எல்லாம் யார் கொடுத்தது? அப்போ நீ பேசு, நாங்கள் பின்னாடி இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஏன் சொல்லுச்சு 100 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு? இதுக்காக தான் சொன்னிச்சு. மக்களை, இந்த நாட்டை, தமிழ் மண்ணை தயார்படுத்துறதுக்காக வேண்டி. நீ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சவால் வருது, நீ எவ்வளோ நாரி நாத்தம் எடுக்க போகுது தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரியும், எங்களுக்கு தெரியும், அதுவும் தெரியும். அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஊழலே இல்லாத ஆட்சி, ஊழலே இல்லாத அரசாங்கம், இதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு நான் வேறு காரணம் முழுசாக பேசுவோம். அதை வேறு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன? மாதம் 1000 ரூபாய் உதவி, பெண்களுக்கான பணம், இந்த 5000 கடைசியாக போட்டது, பொங்கல் பரிசோடு சேர்த்து போட்டது, அந்த பணம், அது இல்லாமல் நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு, இப்போ படிக்கிற பெண்களுக்கு பணம், படிக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு பணம், இலவச பஸ் பயணம், இதெல்லாம் மக்கள் மனசில் நிற்கவே இல்லையா? இதெல்லாம் தெரியவே தெரியாதா மக்களுக்கு? இதெல்லாம் மறந்துட்டாங்களா? எப்படி மறப்பாங்க? அப்போ ஏன் அவங்களாம் ஓட்டு போடலையா? இல்லை ஓட்டு போட்ட எங்கே போச்சு? எல்லாத்துட்டையும் கேட்குறவங்கள்ட்டலாம் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், ஸ்டாலின் தான் முதல்வர், ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர். எங்கே போய் கேட்கலாம்? ஸ்டாலின் அடுத்த முதல்வர். இப்போ எப்படி இந்த ஓட்டுகள்லாம் போச்சு? அதிமுகவோட ஓட்டுகள் எப்படி வராமல் இருந்துச்சு? அதிமுகவுடைய ஓட்டுகள் எப்படி குறையாமல் இருக்குது? அந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது. நாளைக்கு காலையில் பர்சன்டேஜ் பேப்பரில் வரும். இப்போ சொன்னதெல்லாம் இன்னும் முடிவுக்கு வரல, இன்னும் அதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு நாளைக்கு காலையில் பேப்பரில் வந்துடும். அதை வச்சு இன்னொரு காணொலி நம்ம போடுவோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அதிமுக ஓட்டுகளில் பிரிக்கவே இல்லையா விஜய்? அதிமுகலேருந்து யாருமே விஜய்க்கு ஓட்டு போடலையா? அப்போ கிட்டத்தட்ட 20% ஓட்டு திமுகலேருந்து மட்டும்தான் பிரிஞ்சு இருக்குதா இல்லை எலெக்ஷன் கமிஷன் பிரிச்சிருச்சா? எடப்பாடி ஒரு வேலை பார்த்தாரு தெரியுங்களா? டிஜிபியாக மாற்றினார். சந்தீப் ராய் ரத்தோரா ஏதோ ஒரு பேர், அவரை மாற்றினார். தாம்பரம் கமிஷனராக மாற்றினார், மதுரை கமிஷனராக மாற்றினார். இன்னும் வேலை செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை நிறைய பேர்த்த பார்த்தாரு. அவருக்கு சாதகமான ஆட்களை இவர் போட சொன்னார். யார் போட சொன்னது? எடப்பாடி போட சொன்னார். போட சொன்னாரா? தேர்தலில் வேலை பார்க்குற போலீஸ்காரங்க, துணை இராணுவ படையினர் அனைவரும் வெளி மாநிலத்துக்காரங்க. தேர்தல் கமிஷனில் உள்ளார என்றவங்க அது பூரா கிட்டத்தட்ட 3/4 பேர் வெளியாளுங்க. அப்போ என்ன மாதிரியான தேர்தல் இன்றைக்கி நியாயமாக நடக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறது பொய்யின்னா, ஒரு முதல்வரை தாம் தூம்னு துண்டகா மண்டகான்னு பேசுகிறதுக்கு உள்ள தைரியம் வருது அப்படின்னா, அவர் முதல்வர் என்ன சொன்னார்? பக்குவமாக சொன்னார். அந்த 41 பேர் செத்து போன அன்றைக்கி சொன்னார், எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க, அதை எந்த ஒரு தலைவனும் விரும்ப மாட்டாங்கன்னு எவ்வளோ கண்ணியமான வார்த்தைகளில் சொன்னார். ஆனால் அதையும் மீறி ஸ்டாலின் தான் செஞ்சார், செந்தில் பாலாஜி தான் செஞ்சார், அன்பில் பையஸ் பையா அப்படி தான் செஞ்சார், இதுக்கெல்லாம் சரிதான், திமுகவின் சரிதான் காரணம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா? இன்ன வரைக்கும் இப்போ அந்த வழக்கில் இன்னும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா? இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனால் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் சொல்கிறாங்க அது திமுகவின் சதின்னு. அப்போ நீங்கள் நடந்த நிகழ்வுலாம் பாருங்க. இப்போ அதிமுகவோட ஓட்டு அப்படியே இருக்காங்க. முதல்ல இருந்து அதை விட 4-5 சீட்டு 10 சீட்டு கூட தானே ஜெயிச்சிருக்காங்க அதிமுக. அப்போ அவங்க ஓட்டில் யாருமே, அதிமுகக்காரங்க யாருமே விஜய்க்கு ஓட்டு போடலையா? திமுகக்காரங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? அதிமுகக்காரங்க யாருமே ஓட்டு போடலையா? இப்போ திமுகக்காரங்க மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18%லேருந்து 20% ஓட்டு திமுகவுடைய ஓட்டு தாவேக்காக வந்திருக்குதா? இப்போ இந்த செய்த இந்த கலைஞர் இந்த ஸ்டாலின் செய்த இத்தனை சம்பவங்களும் மறக்கடிக்கப்பட்டு விட்டதா? மறந்து விட்டார்களா? இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்ல போகுது? இது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? எந்த கட்சி போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது? திமுக கம்ப்ளைண்ட் பண்ண போகுதா? இல்லை.
முதல்வர் பெருந்தன்மையாக நன்றி சொல்லிட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட அவரே தோல்வி முகத்தில் தான் இருக்கார். சேப்பாக்கத்தில் இவர் ஜெயிச்சிட்டாரு, துணை முதல்வர் ஜெயிச்சிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சீட்டு எவ்வளவு பெரிய உழைப்பாளிகள், எவ்வளோ பெரிய தியாகிகள் உட்காந்த சீட்டுங்க அந்த சீட்டு. சிஎம் சீட்டு எவ்வளோ தியாகிகள் உட்காந்த சீட்டுங்க. இப்போ நாளைக்கு என்னங்க நடக்க போகுது? இது என்னங்க நாடா? இது எப்படிங்க? பனகலரசர்லேருந்து, பேரறிஞர்லேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு பெரிய உத்தமர்கள், உழைப்பாளிகள், மக்களுக்காக தன்னுடைய தன்னுடைய தியாகத்தையும் புத்தியையும் செலவு செஞ்ச பெரிய பெரிய மகான்கள் உட்கார்ந்த சீட்டு நாளைக்கு என்ன கந்தரகோலமாக போகுதுன்னு தெரியல. இது கண்டிப்பாக இது உள்ளடி வேலை தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். நான் இந்தியா டுடே தான் முக்கியமான காரணம். இந்தியா டுடேக்கு வந்து அந்த கருத்து கணிப்பு அப்படி சொல்லி மக்களை திசை திருப்பி இன்றைக்கி ஒரு பெரிய மேஜிக்கை நடத்தி முடிச்சிருக்குது பிஜேபி. இதுதான் உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். அதுக்கு அந்த உண்மைக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.